வணக்கம் நேர்களே. இன்று ஜந்தர் மந்தரில் ஜூன் 20 காக்ரோச் ஜனதா பார்ட்டி அறிவித்த போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது கடந்த காலங்களில் பூனே, லக்னோ, ஜெய்ப்பூர், ஹைதராபாத், பெங்களூர் போன்ற நகரங்களில் எல்லாமே இந்த போராட்டம் நடைபெற்று வந்தது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதில் ஜெய்ப்பூரில் அவரை தாக்குனாங்க. தாக்கியும் இந்த யார் என்ன செஞ்சாலும் என்ன மிரட்டல் செஞ்சாலும் நான் அடிபணிய மாட்டேன், டெல்லியில் போராட்டம் வெற்றிகரமாக நடைபெறும், இளைஞர்களே வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். அதன் பிரகாரம் இன்று டெல்லியில் போராட்டம் தொடங்கியது. நேற்று மாலையே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதாவது டெல்லிக்கு போராட்டத்துக்கு வர்றவங்கெல்லாம் ஒரு கரண்டியும் ஒரு தட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னடா கரண்டி தட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே கோவிட் காலத்துல நம்ம பிரதம மந்திரி தட்டு ஒன்று வைத்து கொண்டு பால்கல்லில் நின்று அதை தட்டுங்க, கொரோனா போயிடும்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை மாதிரி எல்லாரும் செஞ்சோம். ஸோ அதை பிரதிபலிப்பதற்காக அப்படி சொன்னாரா, அது வேற ஒரு அர்த்தத்துல சொன்னாரா, நமக்கு எதுவும் தெரியாது. சரி, அது போல இளைஞர்களெல்லாம் ஒரு தட்டு ஒரு கரண்டி எடுத்துட்டு ஜந்தர் மந்தர் நோக்கி விறுவிறுன்னு வந்துட்டாங்கங்க. அதே மாதிரி நேற்று இரவு ஒரு கடிதம் நமது பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இது இந்த கடந்த வாரங்களிலே 11 பேர் நீட்டு தேர்வுக்காக மன உளைச்சலில் தற்கொலை செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்திற்கும் இழப்பீடாக 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த கடிதத்தில் தெரிவிச்சிருக்காரு. இதற்கு காரணமான தர்மேந்திர பிரதான் பதவியை நீக்குங்க, அவரை பதவியிலிருந்து விலக்குங்க அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல இன்னைக்கு ஜந்தர் மந்தரில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள், அதே போல லடாக் சமூக போராளி அவர்களும் இதில் கலந்து கொண்டாங்க. கலந்து இந்த போராட்டம் வெற்றிகரமாக இன்று மாலை மதியம் 1 மணிக்கு இது தொடங்கியது. ஆனால் போலீசார் மாலை 5 மணி வரை தான் அவங்களுக்கு அனுமதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கிறாங்க. அது போல போராட்டம் தொடங்கி நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது மாலையில 5 மணிக்கு மேலேயும் இந்த போராட்டத்தை தொடரணும் என்று திரு அபிஜித் கே அவர்கள் போலீசிடம் முறையிட்டு இருக்கிறாங்க. முறையிட்டும் போலீஸார் அதுக்கு அனுமதி கொடுக்கல. 5 மணிக்கு மேலும் கூட்டம் கலையாமல் இருந்ததுனால அந்த பக்கம் போலீஸ் ஏகமா குவிச்சிருக்காங்க. அதாவது கலவர தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு. அதுல 3 பிரிவை இறக்கியிருக்காங்க. எல்லாம் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஜந்தர் மந்தர் ஃபுல்லா அவங்க தான் இருக்கிறாங்க. அது எல்லாருமே அங்கே வலுக்கட்டாயமா போராட்டம் செய்பவர்களை அப்புறப்படுத்தி வரார்கள். போலீஸார் 5 மணிக்குள்ள போராட்டம் முடிஞ்சிட்டு இங்க இருக்கிற அனைவரும் வெளியேறுங்கன்னு 2 பக்கம் பேனரை வச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த கலவர தடுப்பு எல்லாத்தையும் அல்லாக்கா தூக்கி போராட்ட குழுவுல இருந்து வெளியேற்றுறாங்க. அபிஜித் நான் எங்கேயும் போக மாட்டேன், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறதையும் உறுதியா சொல்லியிருப்பதனால அவர் அங்கேயே இருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல என்னை கைது செய்ய திட்டமிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் என்னை கைது செய்து சிறையில் போட்டாலும் மாணவர்களே, இளைஞர்களே, இந்த போராட்டத்தை விடாதீர்கள், இந்தியா முழுவதும் ஆங்காங்கே நீங்கள் நடத்துங்கள், தொடர்ந்து நடத்துங்கள் அப்படிங்கிறத அறிவிப்பை இப்பொழுது வீடியோ வழியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிலவரம் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தல என்ன நடக்கணும்னு தெரியல. அதுக்கான அப்டேட் கிடைத்தோன்னே அடுத்த வீடியோ வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.